ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் டாப்ஸ். நான் பார்க்க போனால் தனுஷ்னோட ராயன் திரைப்படம் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேங்க டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸில். அதுக்கு முன்னாடி ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் டே ஒன் மட்டும் எவ்வளோ டிக்கெட் புக் ஆகிருக்குன்னா 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தா 2,73,000 டிக்கெட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தா ராயனோட திரைப்படம் வந்து புக்கிங் ஆகிருக்கு. ஸோ அது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர்களுக்கு கிடைக்கிறத விட அந்த ரேஞ்சுக்கு வந்து தனுஷ்னோட திரைப்படம் நேற்று வந்து பார்த்தா பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து. ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாக்னிக்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சாக்னிக் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க எப்பயுமே பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் போடுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா படத்தையும் பற்றி போடுவாங்க. அவங்க வந்து ராயன் திரைப்படத்தோட டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே ஒன்று ராயன் திரைப்படம் 14 crores to 15 crores கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியா சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனுஷ்னோட ராயன் திரைப்படம் 22 கோடி வசூல் பண்ணியிருக்கு டே ஒனில் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா வெப்சைட்லையும் முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 11 கோடியிலேருந்து 12 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஓப்பனிங்காக இருக்குது. தெலுங்கில் வந்து பார்த்தா 1.5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு. அது ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் வசூல் பண்ணப்பட்டிருக்கு ராயன் திரைப்படத்துக்கு அப்படின்னு மாதிரி அதுலேயும் ஒரு ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. ஸோ தனுஷ்னோட கெரியர்லேயே வந்து பார்த்தா பெஸ்ட்டு ஓப்பனிங் ஃபிலிம் வந்து பார்த்தா பெஸ்ட் ஓப்பனிங் ஃபிலிம் வந்து ராயன் திரைப்படம் தான். D50 வந்து பார்த்தா பயங்கரமாக வசூல் பண்ணியிருக்கு. எல்லா வெப்சைட்லையும் பார்த்தா தனுஷ்னோட ராயன் திரைப்படம் தான் ஹையஸ்ட் கிராசிங். தனுஷ்னோட எல்லா படத்தோட தனுஷ்னோட ராயன் திரைப்படம் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கிங்கில் வந்து பார்த்தா 8 ஹவர்ஸில் வந்து பார்த்தா 1 லட்சம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா $1,50,000 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தா விற்றுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. அது தொடர்ந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு ராயன் திரைப்படம். ஸோ கேரளாலையும் ஒரு நல்ல ஓப்பனிங்கில் வந்து போயிருக்கு. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் வந்து ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரானரியாக போயிட்டுருக்குப்பா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னை வந்து ஒரு ஃபினாமினல் ஓப்பனிங் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகர் ட்ராக்கராக இருக்கட்டும் சரி, பல இந்தியன் ட்ராக்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஹிந்தி ட்ராக்கர்ஸும் தமிழ் ட்ராக்கர்ஸ் எல்லாமே. ஸோ தனுஷ்னோட ராயன் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம தான் ஃபஸ்ட் டே நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட கேரியரில் ஹையஸ்ட் கிராசிங்காக ராயன் திரைப்படம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தகுந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.